ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை உங்கள் யாவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு இடத்துல 2 நபர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தால் மூன்றாவது யாராவது ஒருவர் கடந்து வந்து அவர்களுடைய சண்டையை தீர்த்து வைத்து அவர்களுக்கு சமாதானம் பண்ணி அவர்களை அனுப்பி வைப்பார், அல்லது சண்டையை விலக்கிவிட்டு கடந்து செல்வார். இதே போல் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் இருவரும் சந்தித்து மீண்டும் சண்டையை போட்டு கொள்ளக்கூடும். அதுபோலவே விரோதிகளாய் காணப்படுகிறதான 2 நபர்களை அவர்கள் 2 பேரிடையே காணப்படுகிறதான அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படியாக மூன்றாவது ஒருவர் நேரம் எடுத்து அவருடைய பிரச்சனையை பேசி தீர்த்து அவர்களை சமாதானமாக்கி விடவும் கூடும். என்றாலும் பிற்பாடவர்கள் ஒருவேளை சமாதானமாகலாம், அல்லது தொடர்ந்து விரோதிகளாகவே அவர்கள் தங்களுடைய விரோதத்தை காட்டிக்கொண்டு வாழ்க்கையை கடந்து செல்லலாம். எது எப்படியாக காணப்பட்டாலும் வேதவசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. நான் வாசித்து கேட்டதான வேத பகுதியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தருகிறதான சமாதானமோ அது நிரந்தரமானது. அதற்காகவே அவர் தம்மையே ஏகபலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் மனிதனை அழிப்பதற்காகவே கடந்து வந்தது. ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு அநியாயத்தை செய்தால் அவன் மீண்டும் இவனுக்கு அதையே செய்யும்படியாகவும் பழிக்கு பழி வாங்குவது போல நியாயப்பிரமாண சட்டங்கள் காணப்பட்டிருந்தது. அதாவது ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், இப்படி கொடுக்க வேண்டும் என நியாயப்பிரமாணம் கூறினது. எல்லாவற்றையும் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து யூதர்களாய் பிரஜாதியாராய் காணப்பட்ட எல்லாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானக்காரராய் சமாதானம் பண்ணினார். இப்படியான ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருக்க. நாம் இன்னமும் மனிதர்களிடையே பலவிதமான வேறுபாடுகளை காட்டிக்கொண்டு தெரிகிறோம். சபைகளுக்கிடையே நான் தான் பரிசுத்தன், நீதான் பரிசுத்தன் என்று சொல்லி பாகுபாடு காட்டிக்கொண்டு தெரிகிறோம். அவருடைய ரட்சிப்பை பெற்றதான நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றவர்கள் என்றும் என்ன செய்கிறார்? நான் பெரியவன், நீ சிறியவன், நான் தான் பெரிய நீதிமான், நீ அநீதி செய்கிறவன், நான் பெரிய பரிசுத்தவான், நீ சின்ன பரிசுத்தவான், நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, இப்படி பாகுபாடு பார்த்து இப்படி அநேகர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவர் சமாதான காரணராக கடந்து வந்தார். அவருடைய சமாதானத்தை என்று நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் கூட வேதபாரகரும் பரிசேயரும் மற்றவர்களை விட தங்களை உயர்ந்தவர்களாகவும் ஆயக்காரரையும் சமாரியர்களையும் புறம்பே தள்ளினவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அனைவரையும் நேசித்தார். யாவரையும் மீட்டு கொள்ளும்படியாக தம்மையே ஏகபலியாக அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அனைவரையும் ஒன்றாக்கி தன்னுடைய மீட்பினால் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றினார். பகையை சிலுவையினால் கொண்டு அதனால் இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு அவர் ஒப்புரவாக்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கடந்து வந்தார். இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் இன்னும் வாழ்க்கையில பலவிதமான கோபதாபங்கள், பலவிதமான எரிச்சல்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல் வாழ்க்கையில் காணப்படுமாயின் வாழ்க்கையில நீங்கள் சமாதானத்தையும் நிம்மதியும் ஆறுதலையும் இழந்து போய்விடுவீர்கள். அந்த பழைய மனுஷனை முற்றிலுமாய் கலைந்து போட்டுவிட்டு
பகையை முற்றிலுமாய் களைந்து போட்டுவிட்டு தெய்வ சமூகத்திலே புதிய மனுஷர்களாக, புதிய சிருஷ்டிகளாக தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சமாதானத்தை அருளி செய்யும்படியாய் பகையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய சிருஷ்டியை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். அவருடைய அந்த தெய்வீக அன்பை பெற்றுக்கொண்டுதான் நாம் மற்றவர்களுக்கு அந்த தெய்வீக அன்பை காட்டுகிறவர்களாக, மற்றவர்களும் தெய்வீக அந்த பார்வையை வழிநடத்தியவர்களாக பார்க்கிறவர்களாக நம்ம தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபையும் சமாதானம் யாவரோடு கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் கடந்து வந்தேன். இன்று எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தகப்பனே சக மனிதர்களை குறித்ததான பாகுபாடுகளையும் விரோதங்களையும் பகைகளையும் முற்றிலுமாய் யாருடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக. எப்பொழுது ஆண்டவரே உண்மை குறித்துள்ள சிந்தனை, உண்மை இருந்த குணங்கள், அந்த தாழ்மையின் எண்ணங்கள், சிந்தனைகள் யாவருக்குள்ளாக உண்டாகட்டும். யாவரையும் பலப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.